அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்கள் ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு. இந்த மிதுன ராசிக்கு ஒரு ஆச்சரிய அபார வளர்ச்சி, ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு சரியான காலம் இது, சரியான நேரம் இது. ஒரு குடும்பத்திற்கு பெருமை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு, அந்த வம்சத்திற்கு பெருமைப்படக்கூடிய பதவி யோகத்தையும், நல்ல தனத்தையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், ஊர் உலகமே, அதாவது வம்சமே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த யோகத்தை அனுபவிப்பவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள், அனுபவிக்க போபவர்கள். இப்போ இந்த மிதுன ராசிக்கு ஏன் அப்படி ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு 7/10க்குரியவர். 7ஆம் இடம் என்பது ஒரு மனிதன் தன் குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, 7ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதே நேரம் ஒரு மனிதன் சொந்தமாக தொழில் பண்ணணும், சொந்த தொழிலில் அமோகமாக சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 7/10 ரொம்ப வலிமையாக இருக்கணும். அப்படிப்பட்ட அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியலில் சாதிக்கணும்னா 7ஆம் இடம் சாதிக்கும், சொந்த தொழிலில் சாதிக்கணும் 10ஆம் இடம் சாதிக்கும். அப்போ இப்போ இந்த 2 இடத்திற்குரிய 7/10க்குரிய குரு பகவான், மிதுனத்துக்கு 7/10க்குரிய குரு பகவான் இங்கே உட்கார்ந்துருக்க மிதுனத்துக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து 2ஆம் இடமான கடக ராசிக்கு 26/5/2026 அன்று உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இது ஒரு சாதாரண பயிற்சி அல்ல, உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். அப்போ உச்சம் பெற்று பயிற்சி அடையும் போது, 2ஆம் இடத்துல இருக்கும்போது, 2ஆம் இடத்துல பயிற்சி அடையும் போது, முதல்ல உங்கள் சொந்த தொழில், வியாபாரம், நல்ல படிப்பு, வாக்கு, கல்வி, வருமானம், குடும்ப முன்னேற்றம், குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம். அப்போ நல்ல கல்வி, நல்ல கல்வியால் நல்ல பதவி, அதே நேரத்தில் நல்ல வருமானம், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும்.
மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? ஆக இந்த இடத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரு உங்கள் 2ஆம் இடத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு முதல்ல மிதுனத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், அரசாங்கத்தில் போட்டித் தேர்வில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடைவது, ஒரு ஐஏஎஸ் ஆவது, ஒரு ஐபிஎஸ் ஆகுவது, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெற்று அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம். அதே நேரத்தில் ஒரு டாக்டர் ஆகிறது, வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி வழக்கறிஞரே ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட யோகம் என்பது 6ஆம் இடம் அதிகாரத்தை வந்தால் பேர், புகழ், பணம், வருமானம், முன்னேற்றம், பதவி, பணம், வருமானம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் சூப்பராக லைஃப் அந்த 6ஆம் இடத்தினுடைய பார்வையில். 6ஆம் இடத்தை பார்ப்பால் இத்தனை யோகங்களும் ஒரு மனிதனை அப்படி கம்பீரமா பதவியில் உட்கார வச்சு பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு பார்க்கறதுனால ஏற்படுறது. அடுத்த பார்வை எங்கே பார்க்குறாரு? நல்லா கவனிக்கணும். உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதாவது அவமானம், நல்லா கவனிக்கணும். அதாவது உங்களுக்கு பட்ட கடன், அதாவது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், கடன், நோய், வழக்கு, நெருக்கடி, அவமானம், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிடும். அதே நேரத்தில் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர்னு ஒரு பதவி, திடீர்னு ஒரு சொத்து, அதே மாதிரி லாட்டரி யோகம். இப்படி 8ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இப்படிப்பட்ட யோகமும் நிச்சயமாக லாட்டரி யோகம், கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு திடீர்னு ஒரு லாட்டரி யோகம் ஏற்படும். திடீர்னு சொத்து, நல்ல சொத்து உங்களுக்கு கிடைச்சிடும், திடீர்னு நல்ல பதவி கிடைச்சிடும். இதெல்லாம் இந்த 8ஆம் இட பார்வையால் திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள், ஆச்சரியமான யோகங்களாக ஏற்படும். அடுத்து உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்க, மிதுனத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு காவல்துறை, ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், அது சொந்த தொழில் தொடங்கலாம். உங்களுக்கு குரு பகவான், அதாவது நல்ல குரு பகவான் உங்களுக்கு 7-10க்குரியவரே 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 7-10க்கு தன்னிடத்தை தானே 10ஆம் இடத்தை சொந்த தொழில் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சொந்த தொழில் அற்புதமாக சூப்பராக போகும், வருமானம் கொட்டி கொடுக்கும். அதே அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தினுடைய நல்ல உயர்ந்த பதவி, நல்ல வருமானம், முன்னேற்றம், நிச்சயமாக அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் யோகம் என்பது பிரமாதமாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இது அவர் 10ஆம் இடத்தை பார்வை, அவருடைய 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்க அதிகாரியாகவும், அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, ஒரு அரசியலில் பெரிய பதவி, அமைச்சர் போன்ற பதவி ஏற்படுவது, இதெல்லாம் 10ஆம் இடத்தை பார்க்கிற குரு பார்ப்பதால் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகமாக உறுதியாக ஏற்படும். புரிஞ்சுட்டிங்களா? ஆக அதே நேரம் நல்லா கவனிங்கன்னு, மிதுன ராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உலகமே ஒரு உற்று பார்க்கக்கூடிய ஒரு மிதுன ராசி ஒரு திருப்பு முனையாக, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக, எத்தனையோ விதமான சோதனைகள், வேதனைகள் இருந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட சோதனை வேதனைகளை மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய அளவுக்கு அவருடைய வாக்கு சாதுரியம், வியாபார திறமை, வருமான முன்னேற்றம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாம் தீர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் மிதுனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது அதை நான் நல்லா கவனிங்க. இது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. உங்கள் ஜாதகத்தை, இந்த குரு பயிற்சி பலன்களும் உங்கள் ஜனன ஜாதகமும் 2 ஒத்து வந்தால் தான் இந்த யோக பலன்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஜனன ஜாதத்தையும் பார்த்துக்கணும்.
ஆக ஜனன ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.